அன்பு நேயர்களே, நேற்று காலை முதல் நேற்று மாலை வரையும் அம்பாறை மாவட்டம் பொத்துவில் அருகம்பை பகுதியில் ஒரு சர்ச்சை மிகு செய்தி நாடு முழுவதும் சிங்கள ஊடகங்கள் மத்தியிலும் ஒரு சில தமிழ் ஊடகங்கள் மத்தியிலையும் பிரபலியமாக எழுதப்பட்ட செய்தி நினைக்கிறேன். கொஞ்சமாக ஒரு முழு விவரம் அது கடங்கப்படல. அம்பாறை மாவட்டம் பொத்துவில் அருகம்பை உல்லாச பயணி பெண் ஒருவர் அரை நிர்வாணமாக உலவியதால் வெளிநாட்டு பெண் ஒருவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டுள்ளார். இதுதான் செய்தி. செய்திக்குள்ள போய் நாம் கொஞ்சம் பேசுவோமா? முன்னாடி அரை நிர்வாணமாக உலவியம் நடந்திருக்குது. வெளிநாட்டு பெண் ஒருவருக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது. பொத்துவில் பிரதேசத்தில் மேலாடை என்று உலவித்திருந்த இது ஒரு பச்சை பொய்யான குற்றச்சாட்டா? முதல்ல நன்கு ஆராய்ந்து தான் சொல்லணும். போலீசார் சோடிக்கப்பட்ட செய்தி ஒன்று தெரிந்த தாய்லாந்து பெண்ணுக்கு நீதிமன்றம் 6 வாரங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது. பொத்துவில் நீதிமன்றினால் குறித்த பெண்ணுக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண்ணுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நீதிமன்றம் 5 ஆண்டுகளுக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளது. ஒத்திவைக்கப்பட்டது இந்த 5 ஆண்டுக்குள்ள இப்படி தெரிந்தால் மீண்டும் கை செய்வாங்க. அந்த பொண்ணு உங்க நாட்டுக்கு வந்தா தானே பாப்பீங்க. 20 வயதான குறித்த தாய்லாந்து யுவதி நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிரதான வீதியில் அநாகரிகமாக நடந்து கொண்டமை, இது பிரதான வீதியும் இல்ல, நீங்களே போட்டோ பாருங்க. ஒரு பொய்யான குற்றச்சாட்டை உல்லாச பயணி மீது தெரிகிறது. எப்படா உங்களுக்கு கையெல்லாம் வருவது? பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் இதுவும் இல்லை. ஒரு பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் அவ பண்ணல. அதை நான் விடயத்துக்குள்ள வாரம் புள்ள அரைஞ்சுதான் வந்திக்கிறேன். ஏற்படும் வகையில் செயல்பட்டமை ஆகிய 2 குற்றச்சாட்டுகளுக்காக நீதிமன்றம் தனித்தனியாக தண்டனை விதித்துள்ளது. பிரதான வீதியில் அநாகரிகமாக நடந்து கொண்டாமாம், பொதுமக்களுக்கு இடையூறு கொடுத்தாம, ரெண்டுமே இல்லையா. காதலுடன் அவ நல்லா முதல்ல விளைங்க. அது அமெரிக்காக்கார, அதாவது இப்ப தாய்லாந்துக்காரியா அவ அந்த சிவப்பு உலகாரியோ தெரியல. தாய்லாந்துக்காரி அமெரிக்கா மொத்தம் வந்துட்டா. அதான் கிடக்க பட்டையாவில வேண்டிய மட்டுக்கு. அப்ப பட்டையாக்காரியா தான் இருக்கும்போது நினைக்கல. அப்படி தெரியல, நல்லதும் இருக்கும் இல்ல, நமக்கு அது சரியா தெரியல. இவ அங்க என்ன தொழில் பண்ணினாண்டு. ஆனாலும் அந்த பெண்ணுக்கும் அமெரிக்கன் ஒருத்தனுக்கும் கசமுசா லவ் வந்துடுச்சா. வந்து இலங்கையிலேயே அப்படி சர்ஃபிங் போகலாம்னு கேள்விப்பட்டிருக்கிறா. அதை அள்ளிக்கிட்டு வந்துட்டா. வந்ததுல 2 பேரும் ஒரு முரண்பாடு வருந்தானே. ஏதோ ஒரு வகையில கசமுசாவுக்குள்ள முரண்பாடு வாரானே. இந்த நிமிஷா அது கேரளா நேசுக்கும் அந்த மகதி என்ற எமன்காரன் கசமுசா வரீங்களா, அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு முரண்பாடு வந்து 2 பேரும் சண்டை பிடிச்சி அவ இன்னொரு ஒரு 100 மீட்டர் தூரத்துக்குள்ள 50க்குள்ள ஒரு 50 மீட்டர் தூரத்துக்குள்ள ஒரு விடுதி ஒரு விடுதிக்கு போறா. போட்டோ பாருங்க. இந்த போட்டோ உலக பரப்பில ஓடிக்கொண்டிருக்குது. அந்த அமெரிக்க காதலுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக பெண் இவ்வாறு நடந்து கொண்டதாக காவல்துறையின் விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. பொத்துவில் போலீஸ் நிலையத்தின் மகளிர் பிரிவு அதிகாரிகளால் மேலாடை என்று பொதுவெளியில் நடந்த தாய்லாந்து நாட்டு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் தகவலின்படி இந்த பெண் செய்யப்பட்டார். போலீஸ் தகவலின்படி இந்த பெண் ஒரு ஹோட்டல் நுழைவாயிலில் இருந்து மற்றொரு ஹோட்டல் என்ன வராங்க அவங்களே சொல்றாங்க பாருங்க. ஒரு ஹோட்டல் என்ட்ரன்ஸ் போட்டு அவங்க ரோடுக்கு போனா இருந்து மற்றொரு ஹோட்டல் நுழைவாயில் வரை மேலாடையில் நடந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. உண்மையான செய்தி அதான் உண்மை. இதனை அடுத்து பொத்துவில் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த பெண் மற்றும் ஆண் போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று அவரை கைது செய்து, ஆணும் போய் பெண்ணுமா அந்த போட்டோயை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்களோட வண்டியில ஏற்றி கொண்டு நீதிமன்றம் நிறுத்தியாச்சு. கைது செய்யப்பட்ட பெண் நேற்று காலை பொத்துவில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதே போல இப்ப பாருங்க, இப்ப இந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்ளும். இது வந்து பிகினி ட்ரெஸ் தானே, கச்சத்துண்டு தானே, மேலே இதை சொல்ல போனா வருவாங்க பாருங்க. அம்பாடிக்கிறதுக்கு நீ என்ன அந்த பொண்ணுக்கு வக்காலத்து இஸ்லாம் பிரியாண்டே இன்டர்நேஷனல் சிட்டி அருகம்பை, அதுக்கு என்ன நீங்க இஸ்லாம் உங்களோட இதையும் அள்ளிட்டு போறீங்க அங்க. அதுல அங்க பொத்துவில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுறதுக்கு இது ஒரு சின்ன மேட்டர். அது இந்த அம்மனம்மா திருறதெல்லாம் அது ராப்பாட்டம் 6 மணி ஆனா அது பீச் ஓடுறங்கள் அம்மனம்மா தான் தெரியுதுகள். இதை போய் பிடிங்களேன். அருகம்பையில வேண்டிய அளவு கஞ்சா மது போதை எல்லாம் பரவுது, அதை போய் பிடிங்க. அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் சண்டை வந்துட்டுப்பா, அதுதான் மேட்டர். அதுல கொஞ்சம் மனம் முறையே அது என்ன உடுத்திருக்கின்ற அது சில வேலை மறந்து நாமளும் தானே ஒரு சண்டையில மண்டையில என்னமே தெரியாம நடந்து போயிடாது. அதுவும் என்னமோ உடம்புல இருக்குன்னு நினைச்சு போயிடு. இதை இவனே ஒருத்தன் போட்டோ முடிச்சு போட்டோ கொடுத்தாங்க. அதுதான் இருக்காங்க ஆவுன்னா கையில போகணும். இது ஒரு சம்பவமா? இதுக்கு ஒரு போலீஸ் ஜீப் வந்து அதுக்கு ஒரு ரிப்போர்ட் போட்டு அடிச்சு என்னத்தை கண்டங்க?
இதுல என்னத்த கண்டீங்க? அப்ப நீங்க போடணுமே. அப்பண்டாலும் இந்த அதுதான் நான் பின்னுக்கு வர போறோம். அங்க பாஸ்போர்ட் விசா அவங்க என்ட்ரன்ஸ்ல வரல, ஏர்போர்ட்ல விசா அடிக்கும் போது அப்ப நீங்க சொல்லணும். இதே போல் ஒரு சம்பவம், இதை செல்படுத்த ஒரு சம்பவம் பல வருடங்களுக்கு முன்பு 96ஆம் ஆண்டு கனடா ஒன்டாரியோ மாகாணத்தில் நடந்தது. இடுப்புக்கு மேல் உடை அணியாமல் சென்ற பெண்ணை போலீசார் பிடித்து சென்று நீதிமன்றம் நிறுத்தினர். இதே சேம் குற்றச்சாட்டா. அங்கு அந்த பெண் மிகவும் வெக்கையாக உள்ளது, உடம்பு உஷ்ணமாக இருக்கின்றது, எனக்கு இடுப்புக்கு மேல் உடுப்பு அணியாமல் செல்லும் உரிமை வேண்டும் என்று வாதாடி வழக்கில் வெற்றியும் பெற்று விட்டார். என்னங்கடா இது? தற்போது கனடா ஒன்டாரியோ மாகாணத்தில் சட்ட ரீதியாக பெண்கள் இடுப்புக்கு மேல் உடுப்பு அணியாமல் செல்ல முடியும். தட் இஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பை த கோர்ட் ஆர்டர். ஆனாலும் தங்கள் சட்ட உரிமையை பயன்படுத்தி யாரும் செல்வதில்லை, அவர்கள் பயப்படுகிறார்களாம். அப்ப ட்ரெயின்ல போய் தடை விட்டாண்டா ஒன்றும் பண்ணல, கை குத்தும் கை நெருக்கத்தில் இடிக்கின்றான் எல்லாம். ஒன்றாரிய பெண்கள் சட்டபூர்வமாக மேலாடையின்றி செல்லலாம். அப்படியானால் அவருக்கு ஏன் அப்படி செய்யக்கூடாது? கனடா ஒன்டாரியோவின் பெண்கள் 96 நாங்க நிறைய பார்த்துருப்பீங்க வீடியோக்குள்ள, புஷ்பைகள் ஒரு ஊர்வலமே போனாங்க, நான் எல்லாம் பார்த்தேன். அவங்க தங்களுடைய மார்பில அந்த பெரிய அந்த மாகர் மூலம் எழுதிட்டு, உடுப்பு இல்ல, ட்ரெஸ் இல்ல, அம்மனா ஒரு இந்தியா பொண்ணு அம்மனா போச்சு லண்டன்ல பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைங்களா? மேலாடை என்று செல்லும் உரிமையை பெற்றனர். ஆனால் அவர்களில் பலர் தங்கள் மார்பகங்களை வெளிப்படுத்துவது பாதுகாப்பது உணர்றார்கள். சட்டம் இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை என்று அதுகள் விரும்புகிறார்கள். வாட்டர்லூ டவுன் சதுக்கத்தில் நடந்த பேரணியில் மேலாடையின்றி ஒரு போராட்டக்காரர் வைத்திருந்த ஒரு அறிவிப்பு இவ்வாறு கூறுகிறது. நூற்றுக்கணக்கான வெற்று மார்புடைய பெண்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டம் புஷ்பைக்கல்ல கடந்த ஆண்டுல பெருசா நடந்துச்சு. அது வீடியோ எடுத்து ஆரம்பம் உங்களுக்கு. ஒன்டாரியோவின் கிச்சனரில் மேலாடையின்றி சைக்கிள் ஓட்டியிருக்காங்க, அதான் கேஸ். சைக்கிள் ஓட்டிற்காக காவல்துறையினர் தடுத்து நிறுத்தப்பட்ட 3 சகோதரிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டது. மறைக்காமல் தங்களை அணுகிய அதிகாரியிடம் பெண்கள் முறையான மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரினர். 96 நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஒன்டாரியோவில் பெண்கள் இடுப்புக்கு முதல் பொதுவில் நிர்வாணமாக இருக்கும் உரிமையை வென்றது அவருக்கு தெரியாது என்று நினைச்சிட்டீர்கள். ஒரு சில ரூல்ஸ் போட்டு நாங்க பண்ணிட்டோம், அதெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க அது கேட்குதுகள். இது சட்டபூர்வமானது மற்றும் அது பாலியல் ரீதியானது அல்ல என்றால் ஏன் நாம் அதிகமான மேலாடையின்றி பெண்களை பார்க்கவில்லை? ஒரு காரணம், கலாச்சார ரீதியாக வட அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான பெண்கள் பொது இடங்களில் மார்பகங்களை வெளிப்படுத்துவது என்பது விதிமுறைக்கு எதிரானது என்பதை அறிந்திருந்தார்கள். மேலாடை இன்றி செல்வது தேவையற்ற கவனத்தை குறிப்பாக ஆண்களிடமிருந்து ஈர்க்கும் என்று பலர் நினைக்கின்றார்கள். அது உண்மை, அது இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் சொன்னா கேட்பீங்களா? மேலும் பெட்டலூ பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி படிப்புகளின் இணைத்தலைவரான ஐமி மோர்ஷனின் கூற்றுப்படி தீர்ப்புகள் மற்றும் தளர்வான ஒழுக்கம் குறித்த குற்றச்சாட்டுகளையும் அழைக்கிறார்கள். இப்ப மேலாடையின்றி பெண்களின் எப்படியோ அவங்க சட்டத்தை எடுத்துட்டாங்க. மேலாடையின்றி பெண்களின் செயல்களில் சட்டபூர்வமான தன்மை இருந்த போதிலும் அவர்களை கைது செய்வதில் காவல்துறை நியாயப்படுத்துவதாக உணரும் நிகழ்வுகள் உள்ளன. இது பிழையான ஒரு விடயம், சரிதானே? இதுதான் இப்ப அடுத்த மேட்டருக்கு வரமா. இப்ப நீங்க நேற்று ஒரு பொய்யை சொல்லி கைது செஞ்சுறீங்க. அந்த பொண்ணு, அந்த தாய் பொண்ணு யாருக்கு எந்த டிஸ்டர்பும் கொடுக்கல. அவன் என்ன பிரதான வீதியில நடக்கல, யாரையும் வீதியில போய் கட்டி பிடிக்கல, யாரையும் கிளர்ச்சி ஏற்படுத்தல. ஒரு 50 இன்னொரு விடுதி இருந்து இன்னொரு விடுதிக்குள்ள போய்க்குது, அவ்வளவுதான். அது சில வேளை அவட ஃப்ரெண்ட் அவன் சண்டை பிடிச்சிட்டான். அவங்க போட்ட ரூம் அங்க புக் பண்ணி வந்த ரூம்ல 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டாங்க. ஒரு அமைதிக்காக கூட வந்த ஒரு ஃப்ரெண்ட் அடித்து அவர்தே சில வேளை பழக்கமாயிருப்பாங்கல்ல அந்த வந்த இடங்கள்ல பஸ்ஸுகள்ல. இப்ப நான் வரும்போது அன்றைக்கு ஒரு 3-4 தினங்களுக்கு முன்பாக எனக்கு பக்கத்துல ஒரு இட்டாலியன் கேர்ள் வந்திருந்தா. கொலம்பு டு போர்ச்சுகல் தம்பாரா தன்னந்தனிய வருதுகள் நிறைய விஷயம் பேசுவாங்க. அதுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அப்படி பழக்கப்படலாம் இல்லை. அப்படி பழக்கப்பட்ட இடத்துல அந்த ரூம் மாறுற, அவ்வளவுதான். ஒரு விடுதி விட்டு விடுதி மாறி இந்த வந்தவங்க சண்டையை பிடிச்சா கொஞ்சம் உட்கார போய் இருக்கலாம். இப்ப நாம இன்னொரு கேஸுக்கு வருவோமா. அருகம்பையில் நாங்க இதை செய்தியை தந்திக்கிறோம், உங்களுக்கு தேவைப்பட்ட தருவம் இப்ப ஓட்ட விரும்பல. அருகம்பையில் பிகினி குடை தடை குழப்பவாது சிஐடியால் கைதுன்னு நாங்க ஒரு செய்தி தந்திருந்தோம். என்ன ரெஸ்பான்ஸ் வார்னிங் ஷைன் இன் அருகம்பை and when burqa in and bikini is out. அரகம்பிரிகுடாவில் எச்சரிக்கை அறிகுறிகள் புர்கா உள்ளேயும் பிகினிகள் வெளியேயும் சொல்றாங்க. இது பிகினியோட தானப்பா. அதுகள்ல நவீன யுகத்தில் பல அபத்தங்கள் செய்வது போல இது ஒரு சுவரட்டையுடன் தொடங்கியது.
இவன் யாரு நீங்க நினைச்சிருப்பீங்களே, நௌஷாட் ஒரு பையன் இங்க பிகினி உடுக்க கூடாதுன்ற ஒரு தடை விதிச்சான் பேஸ்புக்ல செய்தி போட்டான்ல, சிஐடிக்காரன் அள்ளிக்கு போனாங்கல்ல. இப்ப நீங்க என்ன அதான் நீங்க செய்றீங்களே, எந்த நௌஷாட் வந்துட்டு பேஸ்புக்ல போட்ட செய்தான் நீங்க செய்றீங்க. யாரும் உங்கள்கிட்ட முறைப்பாடு கொடுத்தாங்க, யாரோ ஒருத்தன் அனாமரையா போன் பண்ணினா இது கூட இந்த டூரிசத்தை பாதிக்கும் இல்லையா? அதுகள்ல கலாச்சாரமாப்பா. இதெல்லாம் அந்த பட்டாவில் எல்லாம் இப்படித்தான் கலக்குது. இதுங்க இதுல இது தாய்லாந்துல பட்டாயா சிட்டி ஒன்று இதுக்குண்டே இருக்காது. இதுதான் வீதி எல்லாம் விபச்சாரிகள். நீங்க எங்க இன்னமும் நீங்க ஆதி காலத்துல உட்கார்ந்துக்கிட்டு டூரிசம் பாவாண்டா என்னண்டு வருங்கள். டூரிசம் இந்த மாதிரி நாங்க சொன்னோம் இல்ல, 20 லட்சம் தாண்டிட்டு இது இந்த செய்தி போய் அங்கிட்டு இங்கிட்டு பேட்டியை கொடுத்தா வேண்டாம் என்ன ஆகும்? இதை போயிட்டு ஒரு டைம் போட்டு அதை எழுதி ஒரு ஜீப்பு, ஒரு SI, 2 பொம்பளை, ஒரு மூணு போலீஸார், ஒரு சார்ஜன், அப்ப பொத்தியில் போலீஸால வந்து அழுகி போய் அதுக்கு ஒரு பீருப்ப தயாரிச்சு அந்த பொண்ணுக்கு அவங்களோட ட்ரெஸ் ஒன்றை போட வச்சு அதை கொண்டு நீதிமன்ற நிறுத்தி என்ன சட்டம் எனக்கு தெரியலப்பா. எல்லாம் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத டைம் வேஸ்டும் தேவையில்லாத சட்டங்களும். இந்த JVP உயர்மட்டம் மீண்டும் இதை பார்த்து கொள்ளுங்க. இதை வன்மையாக கண்டிக்கணும். அரகம்பெரிகுடாவில் பிகினியில் நடப்பது இப்போது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று அறிவித்தது இலங்கை சுற்றுலா ஆணையமோ அல்லது உள்ளூர் காவல்துறை வெளியிடவில்லை. கடந்த மாசத்துக்கு ஒரு 1.5 மாசம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி தந்தம் இல்லையா, பிகினிக்கு ஒரு நௌஷாட் அவன் அதை வகாபிஷம் பண்ணி சொல்லி போட்டாங்க. மேலும் இலங்கையின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் வேண்டுமென்றே பழைய வீடியோக்களை பரப்புவதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை சொல்லி இருந்தது. கிழக்கு மாகாணம் குறிப்பாக அரகம்பிரிகுடா மற்றும் பாசுக்குடா மற்றும் ட்ரிங்கமலை பகுதியெல்லாம் 2 மாதத்துக்கு இருக்கும். அக்டோபர் ஆரம்பத்திலிருந்து அதுகள் போயிருங்கள். இப்ப நீங்க எந்த லொல்லு பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுல சுதந்திரத்தை கையடிச்சுக்கிட்டு அதுல எந்த டிஸ்டர்பும் அதுல பாட்டுக்கு உங்களோட நாட்டுக்கு $1 கொண்டாந்து ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு போகுதுகள். இப்ப அதுகளை போய் நீங்க தேவையில்லாத ஒரு கிரகத்தை கொண்டு போய் நீதிமன்றம் முன்னுக்கு நிறுத்தி அந்தாக்களுக்கும் வேலை வச்சு இன்னொரு கேவலமான வேலை இந்த பொத்துவில் போலீஸ் பார்த்திருக்கின்றதை நான் உறுதியாக சொல்லுவேன். இப்போது 2028ஆம் ஆண்டில் குண்டுகள் அல்ல, சுவரட்டிகள் மற்றும் ஹேஷ்டேக்குகளால் பெரும்பான்மை மென்மையான அமைதியான தீவிரவாதத்தை நாம் எதிர்கொள்கிறோம் தான் அந்த எல்லா ஊடகமும் சிங்கள ஒன்று சொல்லிச்சு. பொத்துவிலில் உள்ள ஒரு சுற்றுலா நிறுவன நகைச்சுவையா கூறியது போல் இது ஒரு கலாச்சார தற்கொலை குண்டுவெடிப்பு என்று உளவு அறிக்கை போலீஸ் கொடுத்துனாங்க. இதுக்கு என்ன கொடுக்க போறீங்க? இது அருகம்பேல இது ஒரு சர்வ சாதாரண விடயம் மக்களே. இது சாதாரண ஒரு விடயம். அதுகள் 5 மணி ஆனால் 6 மணி ஆனா பியர்டின் கையில பியர்டின் எடுத்துக்கிட்டு அதுல பாட்டுக்கு பீச் ஓரங்கள் அழகா திரியுதுகள். ராத்திரி 1 மணிக்கு பிறகு ரூமுக்குள்ள அடங்குதுகள். சில வேளை அங்கேயும் கூத்தடிச்சிட்டு 4 மணிக்கு பிறகு தூங்குங்கள். இது லண்டன் கலாச்சாரத்தை நான் கண்டது இங்கே தான் நடக்குது. வெள்ளையில கலாச்சாரம் அது. நீங்க போயிட்டு உங்களோட சட்டத்தை இதுல ஓட்டாங்களேன். உங்களோட சட்டம் என்ன? யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா? அவன் யாருக்குமே எந்த இடைஞ்சலுமே அது பண்ணல. அதுல பாட்டுக்கு வந்துச்சு 26 வயசு பொண்ணு ஒரு கவர்ச்சியில அவனோட வந்துட்டு 2 முருகல் வந்து அடிதடியும் ஆயிட்டான். அந்த அடிதடி ஆயனத்துல அவட மார்பு கட்சி அந்த என்னது மார்பு கட்சிக்கு அவன் பிச்சை எடுத்திருக்கணும். இதுதான் நடந்திருக்கணும் நம்ம பசங்க சொல்றாங்க. இரண்டால் அவ கலட்டி ரிமூவ் பண்ணி போட்டு போகல. சண்டையில உடம்புல ஒன்றுமே இல்லை. என்ன பாருங்களேன், கச்சை துண்டு இருக்குது. இந்த மேல் கச்சை கையை போட்டு இழுத்திருப்பான், பிஞ்சிருக்கும். அதோட 2 பேரும் மன கஷ்டப்பாது வெளியாகிட்டா. வெளியா இன்னொரு ரூமுக்கு தானே போய்கிறா. அவங்களோட மெயின் ரோடுக்கு இந்த காபர் ரோடுக்கு எங்க வந்தா ஒரு பொய்யான ஷோடிச்சு. அது வெள்ள இங்கிலீஷ் தெரியாதானே, இந்த வேர்ல்டு இங்கிலீஷ் தெரியாதானே, சிங்களத்துல கச்சா முச்சா பண்ணி எழுதிட்டு கொண்டு நிறுத்திட்டாங்க. சரி, இது ஒரு உலகளாவிய அலைச்சார் கேடும்பாங்க. பொத்துவில் மிச்சம் உலகத்திலே ஃபேமஸா போய் தெரியுங்களா? இதெல்லாம் நாங்க மிக நீண்ட காலம் போய் கண்டதாப்பா. அதுக்கு கட்சியா தெரியுங்கள். நாங்களே எத்தனை பேர் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இது ஒரு உலகளாவிய அலைச்சார்க்கு இடமாகும். இங்கு ஆஸ்திரேலியர்கள் பியர் குடிக்கவும் அந்த நீண்ட பலகைகள் இருந்து விழவும் வருகிறார்கள். ஜெர்மனியர்கள் மேலாடையின்றி இந்த வருகிறது பாத்தீங்களா, ஜெர்மனியர்கள் மேலாடையின்றி தியானம் செய்ய வருகிறார்கள். அப்ப அதை போய் பிடிங்க. பிரெஞ்சுக்காரர்கள் பெரும்பாலும் புகைப்பிடிப்பார்கள். இது சித்தாந்தத்தின் காரணமாக அல்ல, மாறாக போருக்கு பிந்திய இலங்கையில் சகிப்புத்தன்மையும் வர்த்தகமும் இணைந்து வாழக்கூடிய சில இடங்களில் ஒன்றாக இருந்ததால் செழித்து வளர்ந்துள்ளது. இதுவரை பகாவி லைஃப்ஸ் இப்போது போஸ்டர் வடிவத்தில் வேறு. இங்க பகாவிலேக்கு பாசியம் இல்ல. அவன் ஒருத்தன் ஒரு மொக்குத்தனமா செஞ்சு போட்டா சிஐடியை பிடிச்சிட்டு அதை விட்டு வேலையை பாருங்க. இது பிகினி தடை டிஜிட்டல் தூய்மைவாதத்தின் தனிப்பட்ட செயல் அல்ல. இது கிழக்கு மாகாணம் முழுவதும் மட்டக்களப்பு முதல் கல்முனை வரை அரகம்பிரிகுடாவின் அலைச்சார்களுக்கு புகலிடங்கள் வரை பரவியுள்ள சுயமாக விதிக்கப்பட்ட ஒழுக்க காவல்துறையின் வளர்ந்து வரும் போக்கின் ஒரு பகுதியாகும். அரகம்பிரிகுடா பிகினி தடை என்பது சரியாவை ஊர்ந்து
செல்வதற்கான சான்றாக காட்டப்படும். அவர்களில் சொந்த மதவருக்கு ஒரு நியாயம். சுற்றுலா வருமானம் வெயிலில் எரியும் நூலால் தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இலங்கை ஒரு பழமைவாத தேவ ராஜ்யமாக மாறி வருகிறது. நாங்க மாத்தல, போலீஸ் மாத்துது. இது சிங்கள ஊடகத்தில் அப்ப வந்த செய்தி தான் மொழிபெயர்ப்பு தாரன். எந்த ஒரு கருத்து தொழில்துறையும் மற்றொரு உயர் பருவத்திற்கு மூழ்கடிக்க கூடும் எதிர்ப்பாளர்கள் ஏற்கனவே தங்கள் முழக்கங்களை கூர்மைப்படுத்துறாரு. இங்க யாரும் எதிர்க்கல, அவன் மொக்குதான் நம்ம சொல்லிட்டானாப்பா. பொத்தியில வாழ்ற மக்கள் அந்த டூரிசத்தை நம்பித்தான் வாழுதுகள். அங்க இஸ்ரேல் வாரம் வந்தா எங்களுக்கு அது ஆட்சேபனே இல்லை. உண்மையிலே இஸ்ரேல் வாரம் வந்தால் வளர்ச்சி வரும். நான் அதுல உறுதியா இருக்கிறேன். எப்படி அதுல மிச்சம் திறமா இருக்கு. அவன் வந்து என்னத்தை பிடிச்சா எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. மக்களுக்கு தொழில் கிடைக்கும், மக்கள்ல வாழ்க்கை வாழ்வாதாரம் உயரும், நிறைய ஃபேக்டரி வரும், கம்பெனிகள் வரும். இஸ்ரேலுக்காக கூட வேலை செய்யல. அங்க அவன் வணங்கினா இவங்கட பல்ல வணங்கினா ஒரு பிரச்சனையும் இல்லாது. அது பலஸ்தீனம் வேறு, இங்க வேறு. பலஸ்தீனம் ஒரு குறுகிய நிலப்பரப்பு கொண்ட இடம். எங்களுக்கு பொத்தியில வேண்டிய காடு கிடக்கு, வாங்கடா நாங்க காட்டுறோம் இடம் எல்லாம். சும்மா கிடக்குற காட்டுல மனுஷால் வாழட்டுமே, இது என்ற கொள்கை. என்ன உங்களை சட்டத்தை எல்லாம் மாத்துங்க பார்ப்போம். சும்மா வெறும் காடு, அந்த காடுக்குள்ள போரஸ்காரம் வந்துட்டு மான் பிடிக்கிறான், மர பிடிக்கிறான், திங்கிறான், உங்குறான், கொடுக்குறான். அவனுக்கு சம்பளம் வேற. அந்த மாதிரி இடங்களை அபிவிருத்தி சேவைக்காக பயன்படுத்துவோம். இஸ்ரேலுக்காரன் நீ வா, நீ எந்த தொந்தையும் இல்லை, எந்த சோனி அதை எதிர்த்தால் நான் காட்டி கொடுப்பேன். இஸ்ரேலுக்காரன் வரணும், இங்கே அவன் வந்து உட்காரணும். அவன் நிறைய இடம் வாங்கிட்டான், அப்ப நீங்க விற்காம விடுங்க. இப்ப பொத்திவில் அருகம்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் நிறைய காணிகள் தளங்கள் வாங்கப்பட்டு இருக்கு. அப்ப அதை நீங்க விற்காம விடுங்களேன், சட்டத்தை கொண்டு வாங்கலேன். வெளிநாட்டுக்காரனுக்கு யாரும் விற்க கூடாது, குறிப்பா இஸ்ரேலுக்கு விற்க கூடாது சட்டம் கொண்டு வாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வர வக்கு இல்லை. அப்ப அவன் வந்து குடியேறட்டுமே. அவன் வந்து குடியேற என்ன தப்பு? உலகம் முழுவதும் அவன் ஆக்கள் இருக்கிறாங்க, டொலரா கொட்டும். அம்பர மாவட்டம் 300. இந்த எரிச்சல், இந்த ஜெலஸ் யாருக்கும் வரக்கூடாது. இஸ்ரேலுக்காரன் உனக்கு நான் இதயம் பூந்த வாழ்த்துகள், நீ வாப்பா. இலங்கை அரசு வழக்கமான பாணியில் மத சுதந்திரத்துக்காகவும் பொருளாதார உயிர் வாழ்விற்காகவும் களமிறங்கும் ஒரு நிரந்தர கிரிக்கெட் விளையாட்டில் சிக்கி தருகிறது. அதாவது சிங்கள ஊடகங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. சரிங்களா? எங்க இவர் இந்த பிகினி உடைக்கு தடை என்று, பிகினி உடைக்கு அவன் சென்ற தடைக்கு பாரு போலீஸ் தான் அதை கடைப்பிடிக்கிறாங்க. இப்ப யாரு மக்கள் கடைப்பிடிக்கலையா? அங்க வாழ்ற பொத்தியில் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க ஆட்டோ ஓட்டுறவங்க, அவங்க வியாபார தலங்குச்சி, அவங்களுக்கு யாருக்கும் அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. அதுகள் அம்மனமாவும் தெரியலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுகள் யாரையும் தொந்தரவுப்படுத்தலையாப்பா. இந்த விஷயம் குறித்து அப்பவே இந்த மாதிரி நிலைமை வந்தவுடனே இந்த விடயம் குறித்து துணை பாதுகாப்பு அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் காவல்துறை தலைவருக்கு தெரிவிக்க ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்கள். அதாவது அருகம்பிரிகுடா சுற்றுலா பகுதியில் பிகினி தடை செய்யப்பட்டதாக கூறும் தவறான செய்தி குறித்து அவசரமாக விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் காவல்துறை ஐஜிகள் எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டார். அங்க ஒன்றுமே இல்லை, அவன் ஒருத்தன் பேஸ்புக்ல போட்டுதான், அதுக்கு பிறகு அதுல ஒன்றுமே இல்லைன்னு போச்சு. இப்ப அந்த பிகினி உடைக்கு தடை யாரு செய்யற? நீங்க சட்டபூர்வமா செய்யறீங்க, அதை செய்யாதங்களேன். அருகம்பிரிகுடா சுற்றுலா பகுதியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி நிர்வாணமாக நடந்து செல்வதை கண்ட பிறகு இந்த பிரச்சனை தொடங்கியது. இந்த மாதிரி முதல் ஒன்று போயிச்சு. அது அடிக்கடி நடக்கிறதுங்க. இதுக்கு போயிட்டு நீங்க போலீஸ்ல நீங்க தடை நடவடிக்கை எடுக்காங்களே. இந்த பிகினி சம்பவத்தின் அடிப்படையில் தான் பிகினி தடை குறித்து சமூக ஊடகங்களில் மக்கள் தவறான செய்திகளை பரப்புவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று துணை அமைச்சர் கூறினார். பிகினிகளை தடை செய்ய அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றால் எடுக்கவில்லை என்று அவர் சொல்றார். அமைச்சர் சொல்றார் பிகினி உடைக்கு தடை இல்லை என்று. இந்த மாதிரி பிகினியில இப்படி உலாவுறது கனகாலமா நடக்குதுங்க. இப்ப நான் பொதுவழிக்கு ஒரு போட்டோ பிடிச்சி சனியன் அனுப்பி எந்த சனியனும் இது காலகாலமா நடக்கிற சண்டை வரும், அடிபிடி தடும், நிறைய சம்பவங்கள். அதுகள் ஒன்றுமில்லாமலும் போகுங்கள். ஏன் அம்மன கட்சி அந்த அது என்னது இது அம்மனமாக ஒன்றுமே இல்லம்மா, அதாவது என்னது இடைக்காட்சி இல்லாமலும் போகுங்கள். முஸ்லிம் சமூகத்துக்கும் பிற குழுக்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் உருவாக்கவும் அரசாங்கத்துக்கு சிக்கலை ஏற்படும் இந்த சமூக ஊடக பதிவு அங்கொண்டும் ஏற்படுத்தல. முஸ்லிம்களுக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை. இனி வர சில இந்த சின்ன விஷயங்களுக்கு தான் குஞ்சுகளுக்கு தான் இது பெருசாப்படும். அங்க ஒன்றும் இல்லை. நீங்க இப்படியெல்லாம் நீங்க தொல்லப்படுத்தினீங்க என்றால் பார டூரிஸ்டுகள் மாலத்தீவையும் பாலியை நோக்கி ஓடுங்கள். இந்த மாதிரி சம்பவங்கள் மேலும் மேலும் நடைபெறாம அரசாங்கம் பார்த்துக்கொள்ள வேண்டும். திருகோணமலை அருகம்பிரிகுடா கடலோர பகுதியில் இலங்கை சர்ஃபிங்கு சிறந்த இடம் என்று உலகம் முழுவதும் செய்தி பரப்பி கொண்டு இந்த மாதிரி நேத்தையில அது ஒரு பொண்ணு அப்படி போயிட்டுன்னு சொல்லி நீங்க இப்படி எல்லாம் செஞ்சுட்டு போனீங்க என்றால் உங்களோட டூரிசம் பாதிப்படையும். இது ஒரு பிரச்சனையே கிடையாது.
இது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமே கிடையாது. இதை யாரும் உள்ளூர் மக்கள் யாரும் இதை கண்டிக்கவும் இல்லை, தண்டிக்க சொல்லவும் இல்லை. எவனே ஒருத்தன் சொன்னான்னு நீங்க அள்ளிக்க வந்துக்கிட்டு அது ஒரு வண்டி போட்டு அதுக்கு ஒரு டைம் போட்டு வேஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட், வண்டி வேஸ்ட், பெட்ரோல் வேஸ்ட் ஒன்றும் காணலை. இதுல என்ன கண்டிக்கிறீங்க? இதுக்குல அந்த பொட்டைக்கு நீங்க ஃபைன் பண்ணிக்கிறீங்களா? இப்படி எல்லாம் பண்ணினால் டூரிசம் பாதிப்படையும். இது மாதிரி கண்டிப்பதை வன்மையாக இந்த அதாவது ஒரு திறந்த மனம், அதாவது பரந்த அளவு கொண்ட மனங்கள் இந்த சம்பவத்தை வன்மையா கண்டிக்கணுமா? பரந்த மனம் கொண்டவங்க குறுகிய மனப்பான்மையில குண்டாஞ்சாண்டி குதிரோரங்க இதை எதிர்ப்பீங்க. நான் எதிர்க்க நான் உலகத்துல பல இடங்கள்ல நான் வாழ்ந்து பார்த்தேன். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. பொத்துவில் என்பது அது ஒரு சர்வதேச உல்லாசபுரி. நல்லா வழங்கி கொள்ளுங்க. இன்டர்நேஷனல் டூரிசம் கொண்ட ஏரியா அது. அதுக்குள்ள போயிட்டு போலீஸ் மூக்கு நுழைக்கப்பட நீங்க மூக்கு நுழைக்கிறா நீங்க மது போதையே ஒழிப்பீங்களா? அதுகள்ல கலாச்சாரம், அது கஞ்சா அடிக்குதுகள், இந்த ரக்ஸ்கள் அடிக்குதுகள், அது கிடைக்கிற மார்க்கத்துல நாங்க சொல்லி கொண்டிருக்கல. அது எங்களுக்கு அது வேலை இல்லை. காட்டி போட்டி கொடுக்குற எங்களுக்குரிய வேலை இல்லை. சில செய்திகளை நாம நம்ம மக்களுக்கு தெரிந்து கொள்ள. ஏனென்றால் நேற்று நீதித்துறையிலையும் பொலிஸ் தரப்பிலையும் சிங்கள ஊடக மத்தியிலையும் இது ஒரு பேச்சு பொருளாக மாறுச்சு. அப்ப பிகினி உடைக்கு தான் நீங்க பிடிக்கிறீங்க இந்த வீதியில உலாவின்னு. இதைத்தானே அந்த நௌசாட்காரன் பிகினி உடைய பேஸ்புக்ல போட்டான். அவன் போட்டதை நாங்க பிள்ளைன்னு சொல்றோம். இப்ப நீங்க அந்த பிள்ளைய நீங்க கரெக்ட் பண்றீங்களேப்பா? என்ன உங்களோட சட்டம் எல்லாம் மாறி வருகுது. முரண்பாடான சட்டம் இலங்கைக்குள்ள. அவன் சொன்ன சரின்னு நினைப்பானே. நான் தான் சொன்னேன். இது இப்படித்தான் முதல் இப்ப இன்னொரு ஒரு மாதத்துக்கு முன்னாலே இப்படி ஒன்று வந்துச்சு. நாங்க அதெல்லாம் பெருசுபடுத்தல. இப்ப இது இந்த சிங்கள ஊடக மத்தியிலும் போலீஸ் மற்றும் நீதித்துறையில இது ஒரு பேசு பொருளாக மாறினதுக்காகத்தான் நாங்க இது ஒரு எவிஷத்தாக கொண்டு வந்தேமே ஒழிய இது எங்களுக்கு ஒரு செய்தி அல்ல. அதையும் மக்கள் புரிந்து கொள்ளுங்க. இதுக்கு இப்ப அம்பாடிக்க வருவீங்க நீங்க என்ன? நான் ஒண்ணும் கிடையாது. நான் இது அவங்க பிகினி உடையில வர சொல்லவும் இல்லை, உடுக்க சொல்லவும் இல்லை. டூரிஸ்டுகள் வருதுகள் அது சுதந்திரமா விட்டுருங்க. அதுகள் எப்படியாவது தெரியட்டும். உங்களோட கண்ணீருக்கு பாக்குறதுக்கு அதுல உடம்பு இருக்கு. அதுகளுக்கு நீங்க விரும்பி நீங்க இஸ்லாம் கண்ணை பத்தி போங்க, பாக்காதங்க கண்ணை பத்துங்க, சுமாரலாம் கண்ணை பத்தி போங்களேன். அதை விட்டு போட்டு இதெல்லாம் குறை சொல்ல வராங்க. இது ஒரு குறையே கிடையாது. பரந்த மனம் கொண்டவங்க உலகம் பெரிய ஒரு அதாவது உலகம் பெரிய ஒரு பரந்த உலகம். அந்த மனப்போக்குடன் இந்த செய்திக்கு ஏகப்பட்ட மக்கள் ஆதரவு கொடுத்து இந்த செய்தியை இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுவது எதுக்கு வேண்டும் என்ற குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.